வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம சுவையான பாதாம் பிசின் லட்டு எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். இது குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. இந்த பாதாம் பிசின் உடல் சூட்டை தணிக்கக்கூடிய தன்மை கொண்டது. அதனால இதை நம்ம ஃபுட்டில் சேர்த்தோம் அப்படின்னா நம்ம உடல் நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். இந்த லட்டெல்லாம் செஞ்சோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த டிஷ்ஷுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்யறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: வெல்லம் 1 கப் கோதுமை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் பாதாம் பிசின் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும், எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும். இது 1/4 கப் துருவி வச்சிருக்கிற தேங்காய், பாதாம் முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாதாமில் ஒரு 4, முந்திரி பருப்பில் ஒரு 4 எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் எடுத்துட்டு அதில் நெய் சேர்த்துக்கலாம். 10 டீஸ்பூன் நெய் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ நெய் தேவையோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த பாதாம் பிசினை நம்ம இப்போ டீப் ஃப்ரை மாதிரி பண்ண போகிறோம். இப்போ இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணும். இது நல்லா கலர்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா பெருசாகும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகிடுச்சு, அந்த கலர்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிட்டே இருக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதை தனியாக எடுத்துக்கலாம். இப்போ இதை தனியாக எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே ஆற விட்டலாம். இப்போ இதே நெய்யில் நம்ம கோதுமை மாவு சேர்த்துடலாம். கோதுமை மாவு சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணும். நல்லா அந்த கோதுமை மாவுலேருந்து பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை லோ ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள், இல்லைனா மாவு டக்குன்னு தீஞ்சிடும், அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, நல்லா பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம ஸ்டவ்வை. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த பாதாம் பிசினை ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம இதை அப்படியே அரைச்சிடலாம். இப்போ இதை அப்படியே அரைச்சாச்சு. இப்போ திருப்பி அதே கடாயில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். 5 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த நெய்யில் நம்ம வெல்லத்தை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இதை ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். நல்லா அந்த வெல்லம்லாம் மெல்ட் ஆகணும், அது வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. இதில் வெல்லம் யூஸ் பண்ணுறப்போ மண் இல்லாத வெல்லத்தை யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா இதை வடிகட்டிட்டு யூஸ் பண்ணணும். பார்த்திங்கன்னா நல்லா வெல்லம் கரைஞ்சிடுச்சு. தேவைப்பட்டால் நீங்கள் கூடுதலாக கொஞ்சம் நெய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த நெய்யே கரெக்டாக இருந்தது. இப்போ நல்லா இந்த மாதிரி திக்காக வரட்டும், அது வரைக்கும் நம்ம இதை லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இதில் மண் இல்லாதது யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா இதை வடிகட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்ல ஒரு திக்கான ஸ்டேஜ் ஆஃப் பண்ணிடலாம். மண் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் நல்லா வடிகட்டிடுங்க. இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த கோதுமை மாவை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதில் நம்ம இந்த வெல்லத்தை சேர்த்துடலாம். இப்போ சேர்த்தாச்சு. நீங்கள் நட்ஸையும் ஃப்ரை பண்ணி சேர்க்குறதா இருந்தால் சேர்க்கலாம், ஆனால் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டலாம்.
இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம ஃப்ரை பண்ணி அரைச்சி வச்சுருக்கிற அந்த பாதாம் பிசின் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற முந்திரி பாதாம் சேர்த்துடலாம். இதை நீங்கள் நெய்யில் ஃப்ரை பண்ணிவிட்டும் சேர்க்கலாம், இல்லைனா அப்படியே சேர்த்தாலும் ஓகே தான், அந்த டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போ இதை அப்படியே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். கொஞ்சம் சூடாக இருக்கிறப்பே நம்ம வந்து லட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அப்போ தான் அது நிற்கும், இல்லைனா நல்லா அப்படி ஸ்டிஃபாக நிற்காது. ஆறிடுச்சு அப்படின்னா ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி ஆயிரும், அதுக்கப்புறம் உதிரியாக தான் வந்துகிட்டே இருக்கும். அதனால் நம்ம இப்போவே கொஞ்சம் சூட்டில் இருக்கிறப்பே நம்ம வந்து லட்டு பிடிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அது நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது சூடாக தான் இருக்குது. உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ நீங்கள் அந்த சைஸில் லட்டு செஞ்சுக்கலாம். இதே மாதிரி மீதம் உள்ள எல்லா மாவுலையும் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து லட்டு ரெடி ஆகிடும். இப்போ நமக்கு சுவையான பாதாம் பிசின் லட்டு தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் சமையல் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் இந்த சேனலில் போடுறது உங்களுக்கு வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து சேனலோட இணைந்திருங்கள் புதிய ரெசிபிகளுக்காக. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.